24 மணி நேரங்கள் ஆகியிருந்தும் சாகர் நேற்று நடந்த நிகழ்வுகளே, சக்தி பேசிய வார்த்தைகளே, அவள் அனுபவித்த வேதனைகளை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தான். தன்னுடைய அண்ணன் வீட்டை விட்டு ஓடியபோது மனதில் ஏற்பட்ட அந்த வலியைப் போலவே இன்றும் உணர்ந்தான். அவன் செய்துவிட்டு போன காரியத்தால், அந்த செயலால் ஏற்பட்ட காயத்தால், தன்னுடைய அப்பா அம்மா அனுபவித்த வேதனையை நினைத்து பார்த்தான் சாகர். அவனது கையிலிருந்த 2 மோதிரங்களை பார்க்கும் போதெல்லாம் அதே உணர்வுக்கு தள்ளப்பட்டான் சாகர். சாகரின் வாழ்வில் பெரியதாய் ஏற்பட்ட துக்கம், துயரம், சோகம், ரணம், வேதனை எல்லாமே அவனுடைய அண்ணனின் செயலால்தான். அதுவரையில் குடிபழக்கமே இல்லாமல் இருந்தவர் அந்த செயலுக்குப் பின் இப்போது தினமும் குடித்துவிட்டு வருகிறார் புருஷோத்தமன். 20 வருடங்கள் அதே இடத்தில் மிகவும் கிழவமாக, மரியாதையாக, அமைதியான மனிதர், சிறந்த இன்ஜினியர் என்ற பெயருடன் வசித்து வந்தவர். என்ன புருஷோத்தமா, மூத்த பையன் ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடிட்டானாமா என்று ஏளனமாக பிறர் கேட்கும்போது கூனி குறுகி நின்றவர். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களின் எதிர்காலத்துக்காக அவள் டிகிரி படித்திருந்தும் வேலைக்கு கூட போகாமல், வேளாவேளைக்கு தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து போட்டு, மாலையில் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து, தன்னுடைய உலகை வீட்டுக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு சந்தோஷித்தவள் மோகனா. மூத்தவனின் செயலால் ஒரு வாரம் முழுக்க சாப்பிடாமல், பயத்தால் கண்ணீரை சிந்தியபடியே இருந்ததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். 3 நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இனி எந்த காரணத்திற்காகவும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்ற டாக்டரின் வலுவான ஆர்டர் உடனும் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். ஒரு வழியாக மனைவியை குணப்படுத்திவிட்டு மீண்டும் தேடுதல் வேட்டையை தொடர்ந்தார் புருஷோத்தமன். மூத்த மகனுக்காக இனிமேல் தங்களுடைய வாழ்வில் ஒன்றுமே செய்யக்கூடாது. அவனை தேடவும் கூடாது. ஒருவேளை அவனை நேரில் வந்தாலும் அவன் மீது வெறுப்பையும் காட்டக்கூடாது. அன்பையும் பொழியக்கூடாது. அவனுக்கும் நமக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை, நமக்கு ஒரே ஒரு பிள்ளைதான், அது சாகர் மட்டும்தான் என்று சொல்லி புருஷோத்தமனுடைய தேடுதலை தடுத்து நிறுத்தினாள் மோகனா. மிஞ்சியிருக்கும் சாகராவது தங்களுடைய வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை தரவேண்டும் என்று எண்ணுகிறார் புருஷோத்தமன். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் இவனை திட்டிக் கொண்டும் மிரட்டிக்கொண்டும் இருக்கிறார். மூத்தவனின் விஷயத்தில் பொய்த்துப் போன தங்களது கனவுகளே, கடமைகளே இவன் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது சாகருக்கும் தெரிந்ததே. அதனால்தான் பொறுமையாக தன்னுடைய காதலை வீட்டில் சொல்லி சம்மதத்தை வாங்கி, பின் ஊரறியதான் விரும்பிய சக்தியை மணக்க வேண்டும் என்றும் எண்ணினான். ஏற்கனவே காயத்தை உணர்ந்தவர்களுக்கு மீண்டும் காயத்தை தரக்கூடாது. தன்னை காதலிக்கும் ஒரு பெண்ணை தான் விரும்பாவிட்டாலும் காயப்படுத்தக்கூடாது. தன் உயிராக எண்ணிக்கொண்டிருக்கும் சக்தி எப்போதுமே காயப்படக்கூடாது என்றெல்லாம் நினைத்தவனுக்கு மொத்த காயங்களும் அவனுடைய நெஞ்சில் ஏற்பட்டிருந்தது. அந்த காயங்களையும் அது தந்த வலிகளையும் நினைத்து கண்ணீர் விட்டபடியே படுத்திருந்தான் சாகர். அவனுக்கு அருகில் வந்தமர்ந்தான் கில்சிக். இப்படி மூட் அவுட்டாக இருக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்கு போன் பண்ணி பேசலாமடா என்றான். போன் செஞ்சேன்டா, அங்க நிம்மதி இல்லனுதா இங்க வந்தேன். இங்கேயும் போன் பண்ணி என் நிம்மதிய கெடுக்காதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டா வருத்தத்துடன் சொல்லி முடித்தான் சாகர். கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு போன் பண்ணாதடா. ஒரு வாரமோ ஒரு மாசமோ கழிச்சு வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம். நீ தொடர்ந்து போன் பண்ணிட்டே இருந்தா உன்மேல இருக்கிற கோபமும் வெறுப்பும் கூட அதிகமாகலாம். கோபம் குறைஞ்சி பிரிஞ்சு இருக்கிற நேரத்துல கண்டிப்பா நடந்தத பத்தி யோசிப்பாங்கடா. அந்த டைமில்ல நீ எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுதுடா. கில்சிக் சொன்னது சரியென்று படவே தலையசைத்தான் சாகர். 1 மாதம் கடந்த பிறகு போன் பண்ணியும் சக்தியிடம் எந்த மாற்றமும் இல்லை. ரிசீவரை காதில் வைத்தாலே அது சாகர் என்பதை அறிந்தவுடனே அவனை பேசவே விடாமல் 1 வரியோ 2 வரியோ தானே பேசிவிட்டு ரிசீவரை கவிழ்த்தி விடுவாள். ஒவ்வொரு நாளையும் நரகமாகவே போக்கிக் கொண்டிருந்தான் சாகர். சாகரின் உச்சக்கட்ட கோபத்தை பார்த்த பிறகு நர்மதா அவன் வழியில் குறுக்கிடவே இல்லை. ஒரே ஆபீஸில் இருந்தும் அவனிடம் பேசுவதோ அவனை பார்ப்பதோ போன்ற எதுவுமே இல்லாமல் ஆக்கிக் கொண்டாள். 4 வருடம் அவனை காதலித்து எப்படியும் அவன் மனம் மாறும் என்று காத்திருந்தவள் அன்றைய நாளுக்குப் பிறகு அவன் மனம் மாறுவதற்கான வாய்ப்பேயில்லை என்பதை புரிந்து கொண்டாள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றும் கொண்டாள். சாகர் மீது தனக்கு உண்டான ஆழமான உன்னதமான காதலை காதலுடன் மட்டுமே நிறுத்திக் கொண்டாள்.
தன்னுடைய மனதில் உண்டான ஒரு தலைக்காதலுக்கு கல்யாணம் இல்லை என்பதால் கனவுகளையும் கற்பனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாய் நிறுத்தி பழையவைகளை இவையனைத்தும் மக்காத குப்பைகள் இனிமேல் மனதில் இருக்கக்கூடாது என்பதால் அனைத்தையும் அப்புறப்படுத்திவிட்டாள். இந்த சூழ்நிலைதான் தனக்கு ஏற்றது என்பதை புரிந்து கொண்டு நர்மதாவை தன் பக்கம் இழுக்க ஆரம்பித்தான் கில்சிக். ஆனால் காதல் என்ற பெயரில் மணிக்கணக்கில் போனில் பேசவோ கடமைகள் லட்சியங்கள் என்று திருமணத்தை தள்ளிப் போடவோ விரும்பவில்லை. நர்மதா தன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அடுத்த தினமே இருவீட்டிலும் பேசி திருமணத்திற்கு நாள் குறித்து விட வேண்டும் என்பதில் தெளிவாயிருந்தான். கில்சிக்கை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொண்டு போனவள் அவனிடம் பேச ஆரம்பித்தாள், பழக ஆரம்பித்தாள், காதலிக்கவும் இல்லை. நர்மதாவை பொறுத்தவரையில் காதலன் என்ற ஸ்தானம் கடைசி வரையில் சாகருக்கு மட்டும்தான். கில்சிக்கை கணவனாக ஏற்றுக்கொள்ளவும் சம்மதித்துவிட்டாள். கௌசிக் நர்மதா மனதளவில் ஒற்றுப்போன அருமையான ஜோடிதான். கடந்தவைகளாக மட்டுமே நினைப்பது தேவையில்லாத சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதவர்கள். அதே சமயம் உண்மையான உணர்வை கடைசி வரையில் நெஞ்சில் வைத்து மதிக்கக்கூடியவர்கள். 6 மாதங்கள் ஓடியும் தன்னுடைய காதலுக்கு அந்த காயத்திற்கு ஆறுதல் இல்லாமல் தவித்தான் சாகர். அவன் சந்தோஷப்பட்ட ஒரே விஷயம் நர்மதா கில்சிக்கை ஏற்றுக்கொண்டது. சக்தியின் கோபத்தால் தன்னுடைய கோபத்தால் நடந்த ஒரே நல்ல விஷயம் இதுதான். டேய் மச்சி, உன் ஆளுக்கு போன் பண்ணுனியாடா என்று கேட்டான் கிளசிக். எப்ப செஞ்சாலும் அதே ரியாக்ஷன் தா. நோ சேஞ்சு என்று சொன்னான் கடனுக்காக சிரித்தவனாய் சாகர். சாரி மச்சி, எல்லாமே நர்மதானால வந்த ப்ராப்ளம்தா. சாரிடா மனதார வருந்தினான். பரவால விடு கிளசிக், நர்மதா என்ன பிளான் பண்ணியா எங்களவ பிரிச்சா என்றவன் சட்டென்று கேட்டான். கௌசிக், என்னோட லவ் மேட்டர நர்மதா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல மச்சி, பெருமூச்சை விட்டவனாய் சாகர் உணர்ச்சி வசப்பட்டு உன்னோட லவ்வர்கிட்ட சொல்லிட்டியோன்னு நினைச்சேன் என்றான். டேய், லவ்வர் இல்ல, அவ எனக்கு உய்ப்பே. ஆனாலும் உன்னோட காதல் என்னால அவளுக்கு தெரியாது. ஏற்கனவேதான் சொல்லியிருந்த வார்த்தைகளை மீண்டும் சொன்னான். தேங்க்ஸ்டா. அப்புறம் எப்ப கல்யாணம் என்றான் சாகர். டேட் இன்னும் பிக்ஸ் பண்ணலடா. இப்படியும் அடுத்த மாசம் வெச்சிருவாங்கடா. என்கேஜ்மெண்ட் இல்லாம டைரக்டா மேரேஜ் வெச்சுக்கலாம்கிற ஐடியாவுல இருக்காங்க. என்னோட கதைய விடு. உன்னோட லவ்வுக்கு நீ என்ன செய்யலாம்னு இருக்க? அவள சமாதானப்படுத்த முடியும்னு எனக்கு தோணல. இதுக்கு மேல வெயிட் பண்றதும் வேஸ்ட். அதனால எங்க அம்மா அப்பாகிட்ட விஷயத்தை எடுத்துச் சொல்லி அவங்க வீட்டுல பேச சொல்லலாம்னு இருக்கேன். ஓகே மச்சி, பெஸ்ட் ஆப் லக். இந்த வாரம் ஊருக்கு போறல, பேசி முடிச்சுடு. வழக்கம் போல காலையில் ஆபீஸ் வந்ததும் தங்களுடைய பணியை தொடர ஆரம்பித்தனர் கில்சிக்கும் சாகரும். சின்சியராக வேலையில் லயித்திருந்தவன் அம்மாவிடம் இருந்து போன் வந்ததால் அதை அட்டெண்டர் செய்தான் சாகர். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் சாகர். உடனே கிளம்பி வாடா. நொந்து போய் பேசினாள் மறுமுனையில் மோகனா. இப்போது எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்பதற்கு முன்னரே மறுமுனையில் தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. விசாரணை நடத்த எல்லாம் நேரம் இல்லை. உடனே கிளம்பினான் சாகர் சென்னைக்கு. பயணத்தின் போது மீண்டும் தொடர்பு கொண்டான் தன் அம்மாவை. எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்பதற்காக. மறுமுனையில் மோகனா, ஹாஸ்பிட்டலிலிருந்து கூட்டிட்டு வந்துட்டோம், வீட்டிற்கு வந்துரு சாகர் என்று சொன்னதால் நேராக வீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் என்று மோகனா போன் செய்ததையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு என்று இப்போது சொன்னதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே வந்தான். முதல் போனுக்கும் இரண்டாவது போனுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் தோன்றியது. ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது அல்லது நடக்கப் போகிறது என்று நினைத்தான் சாகர். பதட்டத்துடனும் மனதில் சில நெருடலுடனும் வீட்டை அடைந்தான் சாகர். வீட்டிற்குள் நுழைந்தவன் ஹாலில் யாரும் இல்லாததால் கிச்சனில் மோகனாவின் கைப்பக்குவத்தில் மீன் குழம்பு வாசனை மூக்கை துளைத்ததால் அம்மா அங்கேதான் இருக்கிறாள் என்றறிந்து கிச்சனுக்குள் நுழைந்தான். இவனை பார்த்தவுடனே முகமலர்ச்சியுடன் அருகில் வந்து, வாப்பா சாகர், உடம்பு எல்லாம் நல்லா இருக்குல்ல, வேலையில எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒரு தாயாய் மகனிடம் அன்பாய் பாசமாய் கேட்டாள். இவளது அக்கறையால் சற்று கோபமான சாகர், சும்மா என்ன விளையாடுறியா? அப்பாவுக்கு அட்டாக், உடனே கிளம்பி வான்னு சொல்லிட்டு இப்ப என்னோட உடம்ப பத்தி விசாரிச்சுட்டு இருக்க என்று கத்தினான். இவனது கோபத்துக்கான காரணம் நியாயம்தான் என்பதால்
முகத்தில் எந்தவொரு சலிப்பையோ முகச் சுருங்கலையோ காட்டாமல் ரூமுக்கு போய் பாரு என்று மட்டும் சொன்னாள். கோபத்துடனேயே ரூமுக்கு வெளியில் நின்று எட்டி பார்த்தான் சாகர். உள்ளே கட்டிலில் படுத்துக்கொண்டு டிவியில் மேட்சை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் புருஷோத்தமன். சாகரை பார்த்ததும், வா சாகர், உள்ள வா. திராவல் எல்லாம் நல்லபடியா அமைஞ்சுதா? மேட் சூப்பரா போயிட்டு இருக்கு. எப்படியும் இந்தியா ஜெயிச்சிரும். ஏண்டி மோகனா, புள்ள வந்துட்டா, இன்னுமா மீன்குழம்பு ரெடியாகல, சீக்கிரம் எடுத்து வை, சாப்பிட வர்த்தோம். பெரிய தாய் குரல் கொடுத்தார். இருவருக்கும் தட்டில் சாப்பாடு போட்டு வைத்திருந்தாள் மோகனா. வாழ்நாளில் மீனையே இன்றுதான் கண்ணில் கண்டது போல் உறிஞ்சி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் புருஷோத்தமன். பொய் சொல்லி பெங்களூரிலிருந்து வரவழைத்ததால் கோபத்தின் உச்சியில் இருந்த சாகர் தட்டில் இருந்த சாப்பாட்டை தொடாமல் அப்படியே பிள்ளையாராய் உட்கார்ந்திருந்தான். சாகர், சாப்பிடுடா. என்னைக்கும் செய்யறத விட இன்னைக்கு உங்க அம்மா டேஸ்டாவே செஞ்சிருக்கா. உனக்கு இந்த மீனுதா பிடிக்கும்னு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தா. சீக்கிரம் சாப்பிடுடா. அவர் சொல்லியதற்கு எந்தவித ரெஸ்பான்ஸும் அளிக்காமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான் சாகர். அவனது கோபத்தை உணர்ந்தவராய், உன்னை எதுக்காக வரச் சொன்னோம்னு சொல்றேன். முதல்ல சாப்பிடு என்றார் புருஷோத்தமன். அடித்து பிடித்து கிளம்பி வந்தாச்சு. வந்த காரணமும் பொய்யாக போயிடுச்சு. ஏதோ நடக்கப் போகிறது. அதற்கு முன் அம்மாவின் கைமணத்தில் ஆவி பறந்து கொண்டிருக்கும் மீன் குழம்பை ஒரு பிடி பிடிக்கலாம். அதன்பின் மற்றதை பற்றி யோசிக்கலாம். தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு சாப்பாட்டில் கை வைத்தான் சாகர். சாப்பிட்டு முடித்து ஆற அமர்ந்து ஒரு கவரை எடுத்து சாகரிடம் நீட்டினார் புருஷோத்தமன். அதை கையில் வாங்காமலேயே, என்ன இது என்று கேட்டான் சாகர். சிரித்தபடியே, பெரிதாய் சஸ்பென்ஸை உள்ளே வைத்திருப்பவர் போல, வாங்கி பிரிச்சு பாரு என்றார். அவரது சிரிப்பால் கோபம் அடைந்தவனாய், பரவால, நீங்களே சொல்லுங்க என்றான். புன்னகை மாறாமல், உனக்கு பொண்ணு பார்த்திருக்கோம், பொண்ணோட போட்டோ இது. எனக்கும் உங்கம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னார் புருஷோத்தமன். உனக்கு பொண்ணு பார்த்திருக்கோம் என்று அவர் சொன்னதுமே அதிர்ச்சியில் உறைந்து உள்ளுக்குள்ளேயே அழ ஆரம்பித்து விட்டான் சாகர். தொடர்ந்து புருஷோத்தமன் பேசும் எதுவும் அவன் காதில் விழவில்லை. பொண்ணும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தா முடிச்சிருக்கா. இதே ஊர்தா. அவளுக்கு ஒரே ஒரு அக்கா. அளந்து கொண்டே போனார் புருஷோத்தமன். தான் பார்த்தவரனை பற்றி, நாளைக்கு பொண்ணு பார்க்கப் போறோம் என்று அவர் சொன்னது கூட இவன் காதில் விழவில்லை. அப்படியே சிலையாய் உட்கார்ந்திருந்தான். அவனிடமிருந்து பதிலும் அசைவும் இல்லாததால் அவனை ஒரு உலுக்கு உலுக்கி, நாளைக்கு பொண்ணு பார்க்கப் போறோம் என்பதை மீண்டும் அழுத்தமாக தெரியப்படுத்தினார் சாகருக்கு. நிலைமைக்கை மீறி போய்விட்டதை உணர்ந்த சாகர், இனிமேல் தன்னுடைய காதலை பற்றியோ சக்தியை பற்றியோ சொன்னால் அது விபரீதத்தில் போய் முடியக்கூடும் என்பதால் வேறுவிதமாகத்தான் இதை சமாளிக்க வேண்டும் என்று சில கணங்கள் யோசித்தான். தன்னுடைய அமைதியை கலைத்துக் கொண்டு, இப்பவே எதுக்குப்பா எனக்கு கல்யாணம்? கொஞ்ச நாள் போட்டும் என்றான் மொட்டையாக. கொஞ்ச நாள் போனாதா? கூட்டிட்டு ஓட வசதியாயிருக்குமா? எகிறினார் புருஷோத்தமன். அப்பா, சும்மா எதுக்கெடுத்தாலும் அதையே பேசிட்டு இருக்காதீங்க. காலேஜ் முடிச்சு 1 வருஷம்தான் ஆச்சு. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு என்னால கஷ்டப்பட முடியாது. பெத்தவங்க பார்த்து செஞ்சு வைக்கிற கல்யாணம்னா உங்களுக்கு கஷ்டமாயிருக்கு. நீங்க பாக்கிற பொண்ணுனா காலேஜ் முடிக்காம போனா கூட உங்களுக்கு சுகமாயிருக்கு. இங்க பாருன், சம்பளத்தை நம்பி இந்த புருஷோத்தமன் இல்ல. நீ என்னோட புள்ள. 1 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுங்க. ஒர்க்ல டெவலப் ஆகணும், செட்டில் ஆகணுங்கிற கதையெல்லாம் இங்க வேண்டாம். எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நாளைக்கு போறோம். பாக்கு வெத்தலை மாத்தரோம். 2 மாசத்துல உனக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம் கராராய் சொன்னார் புருஷோத்தமன். முடியாதுப்பா. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதா பண்ணிக்குவேன் உறுதியாய் நின்றான். சாகரின் பதிலால் ஆத்திரமடைந்தவர் அடிப்பதற்கு கையை ஓங்கி, பின் தன்னிலை உணர்ந்து கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவராய், ஏய் மோகனா, உன் புள்ளைகிட்ட சொல்லிவை. அவன நாளைக்கு பொண்ணு பார்க்க வரச் சொல்லு என்றார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தவராய் கலங்கிய கண்களுடன் சாகரை ஏறிட்டாள் மோகனா. தன்னுடைய விதியை நினைத்து வருந்தியபடியே, என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவனுடைய கண்களும் கலங்கியிருந்தது. என்ன
அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? மோகனா, உன்னோட மூத்த மகனுக்காக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து அவனை காப்பாத்திட்ட. ஆனா சாகர் விஷயத்துல அது எல்லாம் நடக்காது. படிப்பு முடிச்சவுடனே டெல்லி வேலைக்கு போடான்னு சொன்னா பெங்களூர் தா போவேன்னு ஏறிட்டு போனான். அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு இழுத்தார் புருஷோத்தமன். அப்பா, பெங்களூர் வேலைக்கும் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா நான் வீட்டை விட்டு ஓடி போக மாட்டேன். கொஞ்சமாவது என்னை நம்புங்க. சரிடா, நம்புறேன். பெங்களூர் வேலையை விட்டுட்டு டெல்லி வேலைக்கு போ. உன்னை நம்புறேன் பட்டென்று சொன்னார். இதுவும் யோசிக்காமல் உடனே சரி என்று சொன்னான் சாகர். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு என்ற நிம்மதி ஏற்பட்டது சாகருக்கு. அழகு, அறிவு, அந்தஸ்து எல்லாத்திலையுமே அருமையான பொண்ணு. ஜாதக பொருத்தம் அமோகமாயிருக்கு. இந்த இடத்த வேணாம்னு சொன்னா நம்பள மாதிரி கேன பயலுங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். வயிற்றெரிச்சலை கொட்டியபடியே சென்றார் புருஷோத்தமன். நிம்மதி பெருமூச்சை விட்டவனாய் அருகிருந்த தன் தாயை பாசத்துடன் பார்த்துவிட்டு தன்னுடைய அறைக்குப் போனான். இன்னும் 2 வாரத்தில் வேலையை ரிசைன் செய்துவிட்டு டெல்லி கிளம்ப வேண்டும். அதற்குள் சக்தியிடம் பேசி அனைத்தையும் புரிய வைக்க வேண்டும். இன்னொரு முறை பெண் பார்க்கும் படலம் தொடர்ந்தால் அதை கண்டிப்பாக சமாளிக்க முடியாது என்றுணர்ந்தான் சாகர். பெங்களூர் வந்ததும் முதல் வேலையாக சக்தியை தொடர்பு கொண்டான் சாகர். வழக்கம் போலவே தானே பேச ஆரம்பித்தாள் சக்தி. என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணாத. படபடவென வெடித்தாள் சக்தி. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. எங்க வீட்டுல எனக்கு என ஆரம்பித்தவனுக்கு நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சியனா இனிமே எனக்கு போன் பண்ணாத. பதிலாய் இவள் பேசி முடித்தாள். ஆத்திரத்தில் செல்போனை தூக்கி எறிந்தான் சாகர். தன்னுடைய காதல் கைகூடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று தோன்றியது அவனுக்கு. இனிமேலும் அவளுக்கு போன் செய்து அவளை காயப்படுத்தவும் விரும்பவில்லை. இவன் அசிங்கப்படவும் விரும்பவில்லை. முடிவே இல்லாமல் நீடித்த விஷயத்துக்கு இன்று முற்றுப்புள்ளி வைத்தான் சாகர். சக்தியை இனிமேல் எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளக்கூடாது. விதியிருந்தால் அவள் எனக்கு மனைவியாகட்டும் என்று முடிவெடுத்தான். ஆத்திரத்தில் இருந்தவனுக்கு அருகில் வந்தான் கில்சிக். கோபத்தை குறைத்தவனாய் அவனையும் அவன் கையிலிருந்த இன்விடேசனையும் பார்த்து முகம் மலர்ந்தபடியே ஒன்றை கையில் எடுத்து படித்து பார்த்தான் சாகர். காவ்யாவுக்கு 3 நாட்கள் பள்ளி விடுமுறை என்பதால் இங்கே வந்திருக்கிறாள் சாந்தி. சக்தி, மாப்பிள்ள போட்டோ நம்ம வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகப் போகுது. ஏதாவது பதில் சொன்னா தாண்டி நல்லா இருக்கும். நிதானமாய் கேட்டாள் சாந்தி. பிடிக்கலன்னு நான் சொல்லியும் 1 மாசம் ஆகப் போகுது என்று சொன்னாள் சக்தி. போட்டோவ பார்த்துட்டு சொன்னா பரவால, பார்க்காமலே சொன்னா என்னடி அர்த்தம்? அக்கா ப்ளீஸ், எனக்கு பிடிக்கல. என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. சக்தி, இந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரும் சொல்லல. ஒன்ஸ் பாரு, உனக்கு பிடிக்கலனா வேற மாப்பிள்ள பார்க்கலாம். பையன் சூப்பரா இருக்கா சக்தி. வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். மேரேஜ்க்கு அப்புறம் நீ வேலைக்கு போனா கூட உங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வராது. கொஞ்சம் யோசி சக்தி. நிறைய யோசிச்சுட்டேன் அக்கா. எனக்கு மேரேஜ் பண்ணிக்கவே பிடிக்கல. மேரேஜ் பண்ணிக்கவே பிடிக்கலனா உன் மனசில? இழுத்தாள் சாந்தி. சாந்தியின் இழுவையாய் வந்த கேள்விக்கு எந்த பதிலையும் அளிக்காமல் அமைதியாய் உட்கார்ந்து இருந்தாள் சக்தி. சக்தி, இதுவரைக்கும் நீ வேலையை விட்டு ஏன் வந்தங்கிற காரணம் எங்களுக்கு தெரியல. 1 வீக் லீவ்னு சொன்ன, அதுக்கப்புறம் வேலைக்கு போக பிடிக்கலன்னு சொன்ன. சரின்னு விட்டாச்சு. நீ பழைய சக்தியா இல்ல. உனக்குள்ள இருந்த சந்தோஷம், இன்ட்ரெஸ்ட் இப்படி எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சு. எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்க. என்ன ப்ராப்ளம்னு தயவு செஞ்சு சொல்லு சக்தி. வாயையே திறக்காமல் அமைதியாய் அமர்ந்து இருந்தாள் சக்தி. பெங்களூர்ல இருந்து அடிக்கடி போன் வருது. அந்த போன்ல நீ பேசுறதே இல்ல. இனிமே எனக்கு போன் பண்ணாதன்னு சண்டை போட்டுதா போனை வைக்கிற ஒவ்வொரு தடவையும். அக்கா தன்னை பற்றி முக்கால்வாசி கணித்து விட்டாள் என்று புரிந்தது சக்திக்கு. அடுத்து அவள் என்ன பேசுவாள் என்பதும் புரிந்துவிட்டது. சக்தி, நீ யாரையாவது லவ் பண்ற மாதிரி இருந்தா சொல்லு சக்தி. அப்பா அம்மா கிட்ட நான் பேசறேன். விரக்தியாய் சிரித்தாள் சக்தி. இவளது விரக்தியான சிரிப்பால் நொந்து போனபடி, சக்தி ப்ளீஸ் வாய திறந்து பேசுடி கெஞ்சினாள் சாந்தி. லவ் இருந்துச்சு,
படிப்ப இல்ல, எனக்கு ஆண்கள் மேலேயே நம்பிக்கை இல்லக்கா. எல்லாருமே சுயநலவாதிகள். ஏமாத்துறாங்கக்கா. நாம அவங்களுக்கு உண்மையா இருந்தா, அவங்க மேல அதிகமா அன்பு வச்சிருந்தா, அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்கக்கா. அவளுடைய வார்த்தைகளில் ஏமாற்றத்தின் வலி தெரிந்தது. உன்னோட லவ்வர் யாருன்னு சொல்லுடி, விசாரிக்கலாம். இல்லக்கா, அது முடிஞ்சு போன சேப்டர். அப்படினா வீட்டுல பார்க்கிற மாப்பிள்ளையாவது கல்யாணம் பண்ணிக்கோடி. எனக்கு எந்த விஷயத்திலையும் நம்பிக்கை இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல, என்னை விடுக்கா ப்ளீஸ். சக்தி, பைத்தியம் மாதிரி பேசாத. இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு காலம் பூரா கல்யாணம் பண்ணிக்காமலையே இருந்துடு. எனக்கு டைம் வேணும்க்கா. இன்னும் எவ்வளோ நாள்தா டைம் கேட்பையோ தெரியல. சலித்துக் கொண்டே சக்தியின் அறையை விட்டு வெளியே போனாள் சாந்தி. கட்டிலில் படுத்து எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தாள் சக்தி. இந்த 6 மாதமாய் அவளுக்கு வேலையே இதுதான் என்றாகிவிட்டது. பெங்களூரில் இருந்து வந்த ஆரம்பத்தில் ஒவ்வொரு முறையும் கட்டிலில் படுத்து அழுது கொண்டே இருப்பாள். நாட்கள் ஓட ஓட மனதின் ரணம் குறைந்ததோ இல்லையோ, கண்களில் கண்ணீர் வற்றிவிட்டது. தலையணையை தினம் தினம் நனைத்துக் கொண்டிருந்தவள் இப்பொழுதெல்லாம் ஏனோ ஐனா சபையின் பிரச்சினைக்கே தீர்வு காண்பவள் போல் ஏதோ ஒன்றை வெறித்து பார்த்தபடி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாள். அவள் எதையுமே சிந்திக்கவில்லை, வெறித்து மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறாள். மனம் முழுக்க வெறுமை நிரம்பியிருப்பதால் சாகரையோ அவனது காதலையோ அந்த காதலின் காயத்தையோ மறக்க முடியாமல் தினம் தினம் போராடிக் கொண்டிருக்கிறாள் சக்தி. சக்தி, உன்னோட பிரண்டு வந்திருக்காங்க என்ற சாந்தியின் குரலால் அறையை விட்டு வெளியே வந்தாள் சக்தி. வெளியில் வந்து பார்த்தவளுக்கு கோபம்தான் அதிகம் ஆனது. சோபாவில் சிரித்த முகத்துடன் அமர்ந்திருந்த நர்மதாவை பார்த்ததால் கடனுக்காக சிரித்தபடியே அளவில் அடங்கா கோபத்துடன் அவளுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள் சக்தி. சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் பேச ஆரம்பித்தாள் நர்மதா. அவளுடைய கையில் மேரேஜ் இன்விடேஷன் இருந்தது. நர்மதாவின் மகிழ்ச்சியையும் கையில் வைத்திருந்த இன்விடேஷனையும் பார்த்தவளுக்கு தன்னுடைய சந்தோஷத்தை அபகரித்து அவள் வைத்திருப்பதாய் தோன்றியது சக்திக்கு. அவளது சந்தோஷத்தை கண்களால் அளந்தபடியே கைகளையும் அளந்தாள். அவளது விரலில் சாகரின் மோதிரம் இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கை அவளுக்குள் முளைவிட ஆரம்பித்தது. ஆனால் நர்மதாவின் கையிலிருந்த இன்விடேஷனும் அவளது உற்சாகமும் அந்த நம்பிக்கையை அகற்றுவதாய் அமைந்தது. வழவழவென பேசிவிட்டு வந்த வேலையை பார்க்கலாம் என்று தோன்றியவளாய் கையிலிருந்த இன்விடேஷன்களில் ஒன்றை எடுத்து சக்தியின் பெயரை எழுதி அவளிடம் நீட்டினாள் நர்மதா. சிரித்துக் கொண்டே அதை வாங்கியவள் மணமகனின் பெயரில். சாகர் பெயரை எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றம். அந்த இடத்தில் கௌசிக் என்ற பெயர் பிரிண்ட் ஆகியிருந்தது. அதிர்ச்சியுடன் நர்மதாவை பார்த்தவள் மாப்பிள்ளை என்று இழுத்தாள் சக்தி. சக்தியின் அதிர்ச்சியையும் அவள் கேட்க வரும் கேள்வியையும் புரிந்தவளாய் சாகர் இல்ல என்று சொன்னாள் நர்மதா. என்னாச்சு என்று கேட்ட சக்திக்கு எதுவுமே ஆகல. சாகரோட மனசு மாறும். அவன் என்னை ஏத்துக்குவான்னு நினைச்சேன். பட் நடக்கவே நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சோ என்னை விரும்புன கௌசிக்கை நானும் விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். எதுவுமே புரியாதவளாய் 4 வருஷம் வெயிட் பண்ணுனியே, இன்னும் கொஞ்ச நாள். தனக்கு தேவையானது இன்னும் அவளிடம் இருந்து வரவேண்டும் என்பதற்காக அவளுடைய காதலுக்கு பரிந்து பேசினாள். தன் காதலை உள்ளே வளரவிட்டபடி இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள்ங்கிற நம்பிக்கையில்தா சக்தி அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். அவனோட மோதிரத்தை நான் எடுத்ததுக்காக என்னோட கழுத்துல கை வச்சி. அப்பா, இப்ப நினைச்சாலும் பயமாயிருக்கு. அவனோட கண்ணுல தெரிஞ்ச வெறி, கோபம், ஆத்திரம், இதைவிட அதிகமா எல்லாம் அவன்கிட்ட நான் நடந்துகிட்டு இருக்க. ஆனா அந்த மோதிரத்தை எடுத்ததுக்கு போய் ஏன் அவ்ளோ கோபப்பட்டான்னு எனக்கு தெரியல. சக்தியுடைய மனதில் புதைந்து போயிருந்த அவளது காதல் அழகாய் சிரித்தபடி வெளியில் வந்து கொண்டிருந்தது. சக்தியும் நர்மதாவும் பேசிக்கொண்டு இருக்கையில் நர்மதாவுக்கு ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சக்திக்கு மாப்பிள்ள பார்த்திருக்கோம். ஆனா அவதா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. மாப்பிள்ள போட்டோவ கூட பார்க்க மாட்டேங்கிறா. டோட் தன்னுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தினாள் சித்ரா. ரூமுக்குள் போய் மாப்பிள்ளையின் போட்டோ இருந்த கவரை கையில் எடுத்து வந்தாள். இந்த மாப்பிள்ளைக்கு என்னம்மா குறைச்சல்? 1 மாசமா போட்டோ வீட்டுல இருக்கு, பார்க்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீ பார்த்து கொஞ்சம் உன் ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து சொல்லும்மா.
கவரை நர்மதாவிடம் நீட்டினாள் சித்ரா. என்னிடம் போய் இதையெல்லாம் ஏன் காட்டுகிறார்கள்? உள்ளுக்குள்ளே சலித்தவளாய் மரியாதைக்காக அதை வாங்கி போட்டோவை கையில் எடுத்து பார்த்தாள். அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் சோகத்திலும் சில நிமிடங்கள் அமைதி காத்தாள் நர்மதா. கண்களில் வசீகரத்தையும் இதழ்களில் எல்லோர் மனதையும் கவரும் புன்னகையையும் சிந்தியபடி அழகாயிருந்தான் சாகர் போட்டோவில். சில நிமிடங்களுக்குப் பிறகு தன்னுடைய அமைதியை தானே கலைத்தவளாய், இதில் சோகப்பட என்ன இருக்குகிறது? எனக்காய் பிறந்தவன் கிளசித்தான். சாகரில்லை என்ற மனப்பக்குவத்துடன் சக்தியை நோக்கி திரும்பினாள் நர்மதா. சாகர உனக்கு பிடிக்கலையா சக்தி என்ற கேள்வி அவளிடமிருந்து வந்ததுமே பதறிப்போய் அவள் கையிலிருந்த போட்டோவை வாங்கி பார்த்தாள் சக்தி. ஆனந்தம், துக்கம், சிரிப்பு, அழுகை, இப்படி நேர்மறையான உணர்ச்சிகள் அவளுக்குள் வந்து வந்து போனது. போட்டோவில் சிரித்துக் கொண்டிருந்த சாகரை பார்த்து கண்ணீர் விட்டாள். என்னை பொறுத்தவரைக்கும் சாகர மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப லக்கி. மிஸ் பண்ணிடாத சக்தி டோட் சொல்லிவிட்டு கிளம்பி போனாள் நர்மதா. அனைத்தும் புரிந்தவளாய், தன்னைத்தானே நொந்து கொண்டவளாய், விழுந்தடித்து சாகருக்கு போன் பண்ணினாள். இத்தனை காலம் இவள் செய்ததை இன்று சாகர் செய்திருந்தான். ஸ்விட்ச் ஆப் என்ற பதில் வந்தது சக்திக்கு. அதிகமாய் கண்ணீர் விட்டபடியே சாகரின் ஆபீஸுக்கு போன் பண்ணினாள். சாகர் வேலையை ரிசைன் செய்துவிட்டதால் அவனுடைய சார்பில் பேசினான் கில்சிக். சாகர் வேலையை விட்டு போயிட்டாரு. ரிசைன் பண்ணி 2 நாள் ஆச்சு. டெல்லிக்கு போறாரு. இன்னைக்கு 7 மணிக்கு ட்ரெயின். சென்னை சென்ட்ரல்ல. நீங்க? கிளசி கேட்கும்போது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள் சக்தி. அது 6:15 என்று சொல்லியது. கண்ணீரை சிந்தியபடி, காதலை சுமந்தபடி, ஒரு பர்ஸை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு ஓடினாள் சக்தி. சாகர் சக்தி காதல் கதையை என் மனம் உன் வசம் பாகம் 12 பார்ப்போம்.